நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்த படம் கூலி. கூலி படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அனிருத் மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. படத்தில் நாகார்ஜுனா மற்றும் அமீர் கான்லாம் நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட்ஸ் வெளியாகியிருக்குன்னா, சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை மே 1, 2025 ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. மே 1 நடிகர் அஜித்குமாரோட பிறந்தநாள். சன் பிக்சர்ஸ் கூலி படத்தை மே 1 ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நடிகர் விக்ராந்தோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க த கில்லர் மேன் படத்திலிருந்து புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி நடிகர் விக்ராந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. விக்ராந்த் அவர்களுக்கு த கில்லர் மேன் படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் கவின் நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன பிளடி பெக்கர் படம் தேட்டரில் அந்த அளவுக்கு ரன் ஆகலை. நெல்சன் திலீப்குமார் அவர்கள் அவருடைய முதல் ப்ரொடக்ஷனான ஃபிலமன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனோட முதல் படமாக இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். படத்தை 5 ஸ்டார் கிரியேஷன் செந்தில் அவர்கள் வாங்கி தமிழ்நாடு தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தார். படம் தேட்டரில் அந்தளவுக்கு ரன்னிங் ஆகாதனால படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண நெல்சன் திலீப்குமார் அவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நஷ்ட ஈடு கொடுத்துருக்காரு. நஷ்ட ஈடு கேட்காமே ஃபிலமன் பிக்சர்ஸ் ஓனர் நெல்சன் திலீப்குமார் அவர்கள் படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண நிறுவனருக்கு லாஸ் ஆனதை கொடுத்துருக்காரு. நெல்சன் திலீப்குமார் அவர்கள் படம் தேட்டர் ரிலீஸ்க்கு முன்னாடியே போட்ட வசூலை எடுத்துட்டாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் மூலமாகவே படத்தோட பட்ஜெட்டை நெல்சன் திலீப்குமார் அவர்கள் எடுத்துட்டாரு. நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க புஷ்பா 2 படத்தோட டப்பிங் வேலைகள் நடக்குது. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் நவம்பர் 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நவம்பர் 17 ஈவினிங் 6 மணிக்கு ட்ரைலர் வெளியாகுது. இப்போ இந்த படத்தோட டப்பிங் வேலைகளில் ரஷ்மிகா மந்தானா இருக்காங்க. நடிகர் சூர்யாவோட நடிப்பில் பெரிய லெவலில் நாளைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கங்குவா. கங்குவா படத்துக்கு மிக பெரிய லெவலில் அட்வான்ஸ் புக்கிங்ஸ் வந்திருக்கு. நாளைக்கு கங்குவா படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் உலகம் முழுவதும் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன அமரன் படம் தேட்டரில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிறதுனால படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் தள்ளி போகணும்னு படக்குழுவினர் ஓடிடிக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளம் இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் படத்தை வாங்கி தமிழ்நாடு தேட்டர்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ரெஜியன் மூவிஸ்லாம் இதுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழ்நாடு தேட்டர்கள் அசோசியேஷன் இந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க. படம் இனிஷியலாக டிசம்பர் 5 ஓடிடி ரிலீஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. அமரன் படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் டிசம்பர் 5 வாய்ப்பு இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் 2024 ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் தமிழ் சினிமாவோட படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆன வரிசையில் படம் இப்போது 2வது இடத்துல இருக்குது. முதல் படம் கோட் இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இடம் பிடிச்சிருக்கு. இப்போ 2வது இடத்துல நடிகர் சிவகார்த்திகேயனோட அமரன் படம் இடம் பிடிக்க போகுது. நடிகர் கார்த்தி நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க வா வாத்தியார் படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் இப்போ யூடியூப்பில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் சத்யராஜ், ராஜ்கிரண் மற்றும் கீர்த்தி செட்டிலாம் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் நலன் குமாரசாமியோட இயக்கத்தில் படம் ஜனவரி 2025 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. கங்குவா படத்துக்கும் மற்றும் வா வாத்தியார் படத்துக்கும் ஸ்டூடியோ கிரீன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கங்குவா படத்தோட இன்டர்வலில் வா வாத்தியார் படத்தோட ப்ரொமோஷனுக்காக இப்போ ட்ரீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் அதர்வாவோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க டிஎன்ஏ படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ஏஆர் ரகுமான் அவர்கள் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காரு. படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. நடிகர் தனுஷ் நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க குபேரா படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் கிளிம்சம் நவம்பர் 15ஆம் தேதி வெளியாகுது. மகேஷ் பாபு அவர்கள் குபேரா படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் கிளிம்சம் லான்ச் பண்ணுறதா இன்னைக்கு படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க.